நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமையில் வாசம் பண்ணுகிறவரும் வரப்போகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வார்த்தையின் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். ஜனம் பிரயோஜனப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு சமாதானம் மேசியாவின் மூலம். சொல்லுங்க, நமக்கு சமாதானம் மேசியாவின் மூலம். திருமணமாய் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் 2 பேரை டிசைட் பண்ணாங்க, நம்ம வாழ்வு சமாதானமாய் தொடங்கணும். ஆமென் சொல்லுங்க. என்னதான் தொடங்கணும்? டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ யாரோ ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு தீவுக்கு அக்கறையில் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட சமாதானம் கிடைக்கும். ஏமாற்றுகிற இருக்கிற காலம் வரை மனுஷன் ஏமாற்றப்படுவது நிச்சயம். இந்த நல்ல காலையிலே கவனமாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. இந்த நல்ல காலையிலே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு தோணியில் அல்லது ஒரு வஞ்சில ஏறி தான் என்ன செய்யணும்? அந்த முனிவரை சென்றடைய வேண்டும். அப்போ இவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணினாங்க. இருவரும் அந்த பிரயாணத்திற்காக புறப்பட்டார்கள். கவனிங்க, 2 பேரும் அந்த சமாதானத்தை தேடி முனிவரை புறப்பட்டார்கள். 2 பேரும் ஒரு தோணியை விலை பேசி அந்த தீவுக்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு போச்சுல கணவனுக்கும் மனைவிக்கு பயங்கர சந்தோஷம். நமக்கு என்ன கிடைக்க போகுது? சமாதானம் கிடைக்க போகுது. இப்போ தோணி ரொம்ப அந்த ஐயா ஸ்பீடா என்ன செய்தாரு? வஞ்சிய நல்ல ஸ்பீடா பண்ணி அந்த இடத்துக்கு போயாச்சு. அப்போ அவர் சொன்னாரு, கொஞ்சம் தூரம் நடந்து அந்த முனிவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தந்துருவாரு? சமாதானம். பயங்கர ஹாப்பி. 2 பேரும் போயாச்சு, அதுக்குள்ள ரேட்டு பேசியாச்சு. இப்ப சமாதானம் ஒரு டின்னில் அடைச்சி கையில கொடுத்தாச்சு. என்ன இப்ப சமாதானம் எங்க இருக்கு? முனிவர் சொன்னாரு, வீட்டுக்கு போக தட்டியும் இதை என்ன செய்யக்கூடாது, திறந்துடவே கூடாது. பணம் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு, சமாதானம் வாங்கியாச்சு. இந்த வஞ்சில ஏறியாச்சு. வஞ்சி இப்ப என்ன செய்யுது? அந்த வஞ்சிக்காரர் தொலைஞ்சி புறப்பட்டாச்சு. சமாதானம் உங்களுக்கு எங்க எதுல கொடுத்தாரு? என்னதுல தந்திருக்காரு? என்னதுல? அவர் சொன்னாரு, என் கையில தந்துருங்க, நான் உங்களுக்கு கரையில வர சொல்ல என்ன தந்துருந்தேன்? தந்துருந்தேன். சும்மா இருக்க கூடாது இவரு. அந்த அம்மா சொன்னாங்க, இது வீட்டில் போத்தோட என்ன செய்யக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. இதை இந்த வஞ்சி நடத்தினவர் கிட்டையும் சொல்லியாச்சு.
நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. பகுதி வழியில் இந்த ஐயாவுக்கு ஒரு ஆசை, இதை ஒன்று திறந்து சமாதானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, திறக்கிற நேரத்தில் டப்புன்னு என்ன குதிச்சு எங்கே போயிட்டு, தண்ணிக்குள்ளே போயிட்டு. இது இந்த கணவனும் மனைவியும் பார்க்கல. வீட்டுக்கு வந்தாங்க, சமாதானத்தை திறந்த உடனே அதுக்குள்ள என்னது இல்லை, சமாதானம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஏமாந்து வாழ்கிறார்கள். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு தேவ வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்க கவனமாக கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். நான் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்துகிறேன். ஆழமான ஒரு சத்தியம் 5 வசனத்தை கொண்டு சொல்லி 6 காரியத்தை உங்களுக்கு இந்த காலையில ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அப்போ சமாதானத்தை உடையவரும் சமாதான காரண கர்த்தரும் சமாதானத்தை அருளுகிறவர் நம்முடைய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று அவர் பிறப்பதற்கு பிசி 740 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும் இந்த ஏசாயா 53:5. ஆதலால் எனக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, எனக்கும் உங்களுக்கும் சமாதானமான வாழ்க்கையை தருவதற்கு தேவனாகிய கிறிஸ்து சமாதான காரணராக மாறினார் என்பது இந்த வேதத்தின் உண்மையான விளக்கம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 4 வசனம் இருக்கிறது. அந்த 4ஐயும் உங்களுக்கு வாசித்து தெளிவுபடுத்தின பின்பு 6 காரியத்தை இந்த காலையிலே உங்களுக்கு ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 10:36 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடபடிகள் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகளிலே தேவனாகிய கிறிஸ்து எப்படிப்பட்ட சமாதானத்தை எதற்காக அருளுகிறார் என்ற ஒரு பெரிய விளக்கத்தை இந்த புஸ்தகம் நமக்கு தருகிறது. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு வீட்டுக்கு பட்டயம் போட்டு தந்தவர் அல்ல. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறி. என்ன சுவிசேஷம்? உங்களுக்கும் எனக்கும் வந்த சுவிசேஷம் என்பது சமாதானத்தின் சுவிசேஷம், இரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நமக்கு யாரோ ஒருவர் மூலம் நமக்கு இந்த சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தின் தேவன் மேசியாவின் மூலம் நமக்கு சமாதானத்தை கட்டளை இடுகிறவர். ரோமர் 5:1. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை தான் நான் இந்த 5 வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். கரங்களை தட்டி கொஞ்சம் உள்வாங்கின மட்டும், அந்த 5 வசனத்தை உள்வாங்கின மட்டும்தான்
இன்னைக்கு நான் கொடுக்கிற வசனம் உங்க இருதயத்துக்குள்ள கடந்து செல்லும். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் அவர்கிட்ட கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம விசுவாசத்தினால் ஆராக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நம்ம ஆராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறுதி இருக்கா உங்களுக்கு? உறுதி இருக்கா? இருக்கணும். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். சமாதானம் பெற்றிருக்கிறோமா? உங்கள்கிட்ட தான் கேள்வி. சமாதானம் பெற்றிருக்கிறோமா? சமாதானம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல இந்த குடும்பத்தை மாதிரி சமாதானத்தை தேடி போறீங்களா? இந்த நல்ல காலையிலே ரொம்ப தெளிவாக ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறாராம்? சமாதானத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்வில் சொல்லுகிறது சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு என்ன இருக்கு? சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் 2 வசனத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கூடி விளக்கி சொல்லி நான் இந்த 6 காரியத்தை உங்களுக்கு விளம்பித்தர ஜெபத்தோடு நிற்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனர். நமக்கு சமாதானக்காரனர் யார் தான்? ஒன்னும் விளங்கல போல, நீங்க முழிக்க சரியில்லையே. நம்முடைய சமாதானக்காரனர் இயேசு ஒருவரே. செங்கோட்டையில தென்காசிலையும் சூப்பர் மார்க்கெட் என்று அறியப்படுகிற ஹைபர் மார்க்கெட் இருக்கு. அந்த ஹைபர் மார்க்கெட்ல நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. அப்பாவை அம்மாவை தவிர்த்து பாக்கி எல்லா பொருளும் வாங்கலாம். ஆனா அந்த கடையில வாங்காத ஒரு பொருளை உங்களுக்கு சொல்ல போறேன், சமாதானம். அது கிடைக்காது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராய் இருக்கிறார். இருதரத்தாராயிருந்த நம்மை பிரிவினையை நீக்கி நமக்கு சமாதானத்தை ஆக்கி ஒன்றாய் இணைத்திருக்கிறார். இன்னும் முடியல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 1:20. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கவனமா கேட்கணும். ஆழமாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை உள்வாங்க வேண்டும். அந்த சமாதானத்தோடு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். நம்ம கடந்த நாள் சிலுவை குறித்து ரொம்ப காரியங்கள் கற்றிருக்கிறோம். ரொம்ப காரியங்கள் உங்களுக்கு கைமாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை சிந்தின இயேசுனுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்ல, நமக்கு சமாதானம் வந்திருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியில பரலோகத்துல
அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக கூடிய கிருபையை தந்திருக்கிறார். பூமியில ஒப்புரவு ஆகக்கூடிய மனசு இருக்கா உங்களுக்கு? ஒப்புரவாகுதலினுடைய ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். செய்கிறோமா? இன்னைக்கு இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆதலால் இன்னைக்கு காலையில் மேசியா என்கிற ஒருவர் மூலம்தான் நமக்கு சமாதானம் உண்டு என்பதை ஒரு 5 வசனத்துல ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ ஒரு மெயினான 5-6 காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களை சமாதானத்தோட உங்க வீட்டுக்கு அனுப்புவது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்தை உடையவர்களாய் உங்க வீட்டுக்கு போவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று மனமார வாழ்த்துதலோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஜெபத்தோடு இதை கவனியுங்கள். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி. கரங்களை தட்டி. 1, சமாதானம் தேவனுடைய ஈவு, கர்த்தருடைய கிஃப்ட். இந்த சமாதானம் கொஞ்சம் உள்ள நீங்க இதை என்னோடு இந்த வார்த்தையில் பயணிக்க வேண்டும். உங்க எல்லாருடைய வலது கரை எடுத்துக்காங்க, உங்க தலையில கை வைங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. உங்க பலம் இவ்வளவு நாள் அது வெறுமையானது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு எனக்கு ஒரு பலத்தை, ஒரு கிருபையை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே கைய மறுபடியும் உங்க தலையில கொத்தி சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி இருக்கிறார். இந்த பகல் பொழுதிலே, கடந்த இரவு, கடந்த 4 மாசம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி, கையை மறுபடியும் சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வாரத்தில் இது சம்பவிக்கும். அது இப்ப இருந்தே அது ஸ்டார்ட் ஆக போகுது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். சமாதானம் கர்த்தரால் கிடைக்கிற கிஃப்ட். கடையில கிடைக்காதது, நீங்க உழைச்சி சம்பாதித்து உருவாக்க முடியாதது. இது கர்த்தருடைய கிஃப்ட். இன்றைக்கு வாழ்வில் சமாதானத்தை பல இடத்துல இழந்திருக்கிறீங்களா? வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை, பேர பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை, சபையை வச்சு சமாதானம் இல்லை, வாழ்க்கையை வைத்து சமாதானம் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் என்பது அது கிஃப்ட், அது அன்பளிப்பு, அது பரிசு. அது யாருக்கு கொடுப்பேன் என்றால், கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் அந்த சமாதானத்தை கொடுப்பாரு. அந்த சமாதானத்தை தேவனிடத்தில் கேட்கிறவனுக்கு அதை கொடுப்பார். இன்றைக்கு ஆவியானவர் சபையோடு தத்ரூபமாய், பகிரங்கமாய், வெளிப்படையாய் சொல்லுகிறார், அந்த சமாதானம் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகுது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடந்து வரப்போகுது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 1, சமாதானம் அவருடைய ஈவு. 1, அவருடைய சமாதானம் உங்களுக்கு ஈவு. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். சமாதானம் தேவனுடைய ஈவு. மறக்க கூடாது, சமாதானம் தேவனுடைய ஈவு என்பதை சொல்லுகிறேன். இரண்டாவதாக 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கரங்களை தட்டி சகோதரமாரில் ஒரு ஆளு கூட அதை வாசிக்கலாமே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கரங்களை தட்டி.
நம்ம சொல்லுவோம், என் செல்லை நேசிக்கிறதுனால, என் வீட்டில் உள்ள டிவியை நேசிக்கிறதுனால சமாதான கேடிய வாழ்க்கையில வந்திருக்கு. எல்லாரும் கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் பைபிள் ஓரங்கட்டப்பட்டாச்சு. எல்லாருடைய வீட்டில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறவர்களுடைய வீட்டில் வசன வாசிக்கிறோட குறைவுபட்டாச்சு. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே 66 புத்தகங்கள் கொண்ட 1189 அதிகாரங்கள் கொண்ட பழைய ஏற்பாட்டில் 39 புதிய ஏற்பாட்டில் 27 அடங்கின எல்லா திருவெழுத்துக்களும் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன இருக்கா? மிகுந்த சமாதானம். வேதத்தை எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? வேதத்தை எத்தனை பேர் அதன்படி நடக்க முயற்சிக்கிறோம்? வேதத்தை எத்தனை பேர் தியானிக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு தெரியுமா? ஏன் வாழ்க்கையில படுத்த உடனே தூக்க வரலன்னு தெரியுமா? எங்க எடுத்தாலும் தோல்வி மேல் தோல்வி ஏன் தெரியுமா? நம்ம வேதத்தை வாசிக்கல, வேதத்தின்படி நடக்கல, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதம் சூட்கேஸ்ல ஆகி போயிட்டு, வேதம் ஷோகேஸ்ல ஆகி போயிட்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்லுதேன், உங்க கையில் இருக்கிற பைபிள் அல்லாம உங்க இந்த மொபைல்ல பைபிள் படிக்காதீங்க. மொபைல் இருக்கிற பைபிள்ல மிஸ்டேக் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? மொபைல்ல வச்சிருக்கிற பைபிளினுடைய கையில் இருக்கிற பைபிள் அதுல என்ன இருக்கு? சம் மிஸ்டேக் இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு மிஸ்டேக் இல்லை. அதனால நான் என் கையில் பாஸ்டர் மொபைலில் நான் டவுன்லோடு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லுதவங்க தயவு செய்து அது உங்கள் கையில் அத்தியாவசியத்துக்கு இருக்கட்டும், அதில் வாசிக்காதீங்க. பிழை இருக்கிறது. என்ன இருக்கிறது? சாத்தா எப்படியெல்லாம் அந்த வசனத்தை டைவர்ட் பண்ணி சாத்தா கொடுக்குறான் தெரியுமா? ஏன் உங்களுக்கு சொல்லுதுன்னா, பல நேரத்தில் எனக்கு இந்த தம்பிமாரு இந்த வசனத்தை இதில் போட்டு தர சொல்ல நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நீங்க ஒன்று ஒத்து பார்க்காம அதில் என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு நீங்க பலர் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நான் பார்க்கறது நமக்கு நேரம் இருக்காது, மிஸ்டேக் இருக்கு. அதனால இந்த வேதத்தை சுமந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் கார்லையும் ஒரு பைபிள் எப்பவும் இருக்கும், என் கையிலையும் ஒரு பைபிள் எப்பவும் இருக்கும். நான் வாசிப்பதற்கென்று ஒரு பைபிள், பிரசங்கிப்பதற்கென்று ஒரு பைபிள், தியானம் பண்ணுவதற்கென்று ஒரு பைபிள். நான் பல பைபிளை வாங்கி கையில் ஏன் வச்சிருக்கேன்னா, நான் அதில் தெரியாதவைகளை தெரிவதற்காக நான் தீவிரம் காட்டுகிறதுனால இந்த வேதம் என்னை சுமந்து பல இடத்துல கொண்டு பல ஸ்டேஜில் நிறுத்துது. இது புத்தி இல்லாதவனை புத்தி படிப்பிக்கிற புஸ்தகம், அறிவில்லாதவனை அறிவு படிப்பிக்கிற புஸ்தகம், பேச தெரியாதவனை பேச வைக்கிற புஸ்தகம், உயரக்கூடிய உயர்வை கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம், வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானத்தை அவர் அருளுகிறவர். நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட நீங்க ஒப்புரவாகாம யாரும் இந்த இடத்துல போகக்கூடாது. அப்படி எல்லாரும் முழங்கால் போடுங்க. சகோதரமாரு முடிஞ்ச வரையில, சகோதரிமார் முடிஞ்ச வரையில முழங்கால் போட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வீட்டில் ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறாரு. எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில சமாதான கேடு உண்டாயிச்சோ, எங்கெல்லாம் உங்க வீட்டில் சமாதான கேடு பிரிவினை உண்டாச்சோ, இன்னைக்கு அந்த சமாதான கேடை மாற்றி உங்க வீட்டுக்கு நீங்க போக சொல்ல அந்த சமாதான கர்த்தர் உங்க வீட்டில் வருவாரு. எந்த இடத்துல சமாதான கேடு உங்க வீட்டில் உண்டாச்சோ, இப்பொழுது அந்த சமாதான கேடை மாற்றி இன்னைக்கு முதல் ஒரு சமாதானமான வாழ்க்கையை தரப்போகிறாரு. ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனத்தோடு அனுப்பினீரே,
உம்முடைய வார்த்தை சமாதானத்தின் வார்த்தையாக உம்முடைய ஜனங்களுக்கு சென்றதே. இந்த சமாதானமான வார்த்தையின்படி ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். கடைசி வரை எந்த சாட்சியாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகத்தை பாராட்டும். இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் வித்தாய் 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கர்த்தர் கிருபை அருள வேண்டும் என்று எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.